ஃபயர் மூவி பார்க்க வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேர்ள்ஸ் வந்து விமென்ஸ் எப்படிலாம் நம்மளோட சேஃப்டியை பார்க்கணும், தேவையில்லாத நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்மளோட சேஃப் நம்மளுக்கு முக்கியம். நம்ம தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஸோ இந்த ஃபயர் மூவி வந்து மஸ்ட் வாட்ச். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னு இருக்கும். இந்த மூவியை பார்த்தோன்னா இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுற்றி வராது. ரொம்ப நல்லா இருக்கு மூவி. எக்ஸ்பெக்டடே கிடையாது. மஸ்ட் வாட்ச். எல்லாரும் கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். வணக்கம். நாங்கள் இந்த படம் பார்க்க வந்தப்போ எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது ரொம்ப நினச்சி வந்தோம். பட் இங்கே வந்து பார்க்குறப்போ சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதை எடுத்துகிட்டு போன அந்த டைப் வந்து ரொம்ப பிடிச்சிது. ஒரு சில இடத்துல ரொம்ப டீப்பாக போயிருக்காங்க. அது மட்டும் வேணான்னு தோணுச்சு. மற்றபடி கிளைமேக்ஸில் வந்து டைரக்டர் சார் சூப்பராக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எப்படின்னா பெண்ணுங்களுக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை கொடுக்குறோம், பாதுகாப்பை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றத ஒரு தகப்பனா எங்கேயோ பாதிச்ச கதையை கேட்டதுக்காக இது எடுத்திருக்காரு. சூப்பரா வெளியே வந்திருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு பிரதர். ஃபயர்னா இதான் பிரதர் ஃபயர். ஏன்னா ஒரு பெண்ணோட எழுவிதனத்தை வந்து இழிவா ஃபாலோ பண்ற பசங்களுக்கும், பட் அதை வெளியே சொல்ல முடியாத தவிக்கிற பிள்ளைங்களுக்கும், கட்சி மூலயமா போனாலும் பிரச்சனை, நார்மலா ஒரு பேசிக் நடந்து போனாலும் ஒரு பிரச்சனை. இதை வந்து வெளி உலகத்துல சொல்ல முடியாது. நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு யோசிச்சு மைண்டை வந்து ரொம்ப பிளாக்கா வச்சிருக்க லேடிஸ்களுக்கு இது ஒரு முன் உதாரணம். இப்போ என் பொண்ணுலாம் போன வீக் தான் பெரிய பிள்ளையானா. எனக்குலாம் இது உண்மையிலுமே ஒரு உதாரணம். என் பிள்ளைங்களுக்கும் நான் இந்த நெளிவு சொல்லி தரணும்ன்றதுக்காக ஃபயராகவே இருக்கு. நல்ல ஒரு நெருப்பு வச்சா பத்திக்கும்ன்றதுக்கு பேர் இல்லை. இந்த ஃபயர் படம் எல்லாருக்குமே நெருப்பு மாதிரி தூணா நிற்கும். டைரக்டர் சாருக்கு ரொம்ப முதல்ல நாங்க நன்றியா சொல்லிக்கிறோம் பெண்கள் சார்பாக. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் ஏதோ ஒரு மன அழுத்தத்துல இருப்பாங்க. கணவரால, தகப்பனால, ஏதோ பண கஷ்டத்தால எல்லாத்தையுமே வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணா அவங்க நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கும்னு அணுவா ரசிச்சு எடுத்திருக்காரு. பெண்களுக்கான படம் இது. பெண்கள் வந்து அதிகமா நம்பிடுறாங்க. அந்த நம்பிக்கை வந்து பண்ணக்கூடாது, நம்ம வந்து பவரா இருக்கணும்ன்றத சார் வந்து எடுத்துக்காட்டா காமிச்சிருக்காரு. படம் சூப்பர். பெண்கள் வந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கணும்னு நாங்க வீரப்பெண்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். ஃபயர் படத்துக்கு நாங்க வந்திருக்கோம்னா இந்த படம் எப்படி இருக்கோ ஏதா இருக்கும்னு பார்க்க வந்தோம். ஆனா இந்த படத்தை கண்டிப்பா நிறைய பேர் பார்க்கணும். பெண்கள் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற பெண்களை பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த படத்தை பார்த்தா ரொம்ப நல்லதா ஒரு நல்ல மெசேஜ். இது வந்து நிறைய பேர் ஆண்களால பெண்கள் போய் தான் ஆயிடுறாங்க. என்ன சொல்றது, இந்த படத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இத பத்தி எல்லாரும் வீட்டுல இருக்கிற விழிப்புணர்ச்சியோட பிள்ளைங்களை வளர்க்கணும். வாய்ஸ் நிறைய பிரேக் ஆகுது. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது முக்கியமா பொண்ணுங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை நீங்க வெளியே கொண்டு வந்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சல்யூட் பண்ணிக்கிறேன். அதோட பிளஸ் கூட அப்புறம் என்னன்னா சோசியல் மீடியால நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. அதுதான் சார் கொண்டு வந்து இது காமிச்சிருக்காரு. நிறைய பேர் ரியலாவும் இந்த மாதிரி ஏமாறுறாங்க. ஏமாறக்கூடாது. என்னுடைய மைண்ட் தாட்டை நான் சொல்றேன். ஏமாறவும் கூடாது. இதுக்கப்புறம் ஏமாந்தாலும் முன்ன வந்து தைரியமா சொல்லணும். தப்பு பண்ணா கூட அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இதுக்கு இன்னும் இந்த படம் நல்லா போகும் தான் நினைக்கிறேன் சார். அது மாதிரி 4 ரோல் நடிச்சிருக்காங்க. உமன்ஸ் சாக்சி மேடம் நடிச்சிருக்காங்க, அனிதா ரோல் நடிச்சிருக்காங்க, மீனாட்சி மேடம் நடிச்சிருக்காங்க, பிரியா ரோல் நடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க சார். உண்மையாவே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தான் சொல்றேன். பொண்ணுங்க வந்து தப்பு பண்றது வந்து கொண்டு வர்றதே பெரிய விஷயம்தான். அது இந்த அளவுக்கு வந்து சொல்லி இது பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப சூப்பரா படம் போகும், நல்லா இருக்கும் சார். ஒரு ஃபாதரா பண்ணியிருக்காரு. எந்த லேடிஸ் வந்து எந்த விஷயத்துல வீக்னஸ் ஆகிறாங்களோ அது வீக்னஸ் ஆகக்கூடாது, ப்ளஸ்ஸா இருக்கணும், எப்படி போல்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி லேடிஸ் வந்து எப்படி இருந்து வெளியே வரணும், எதுனா ஏன் பயந்து ஒழியக்கூடாது, அதை எப்படி வெளிப்படுத்தணும், அதை ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி வெளிப்படுத்தணும், அதை எப்படி தப்பிக்கணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். ஸோ அதை ஒழியக்கூடாது. ஒழித்தாலும் சூசைட் பண்ணால் ஒரு தீர்வே கிடையாது. அந்த பிரச்சனைக்கு தைரியமா போல்டா ஹேண்டில். ஃபயர் ஓகே தான். இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஃபிலிமா தான் இருக்கு. கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஓகே தான். கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது நல்லதுன்னு காமிச்சிருக்காங்க. அது இப்படியெல்லாம் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்ற, அதை தாண்டி வரணும், மறைஞ்சு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் தான்.
நாங்கள் இப்போ பார்த்த மூவி வந்து ஃபயர். இது வந்து எப்படின்னா ஒரு பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்கள் நிறைய பெண்கள் வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க. அவங்க வந்து எப்படி அதுல இருந்து வெளியில வரணும், ஒரு சில விஷயங்கள் மறைச்சு மறைச்சு வைக்கிறதுனால அவங்க அதை விட அதிகமான விஷயங்கள் வந்து எவ்வளவு பெருசு பெருசா ஃபேஸ் பண்றாங்க. ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டா அதை வெளியில சொல்லணும், அப்பதான் அதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் எடுத்து சொல்லுது. டைரக்டர் இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் அப்பதான் எனக்கு இந்த படம் ஸ்டார்டிங் அப்ப கூட அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்போ ஒரு அப்பா ஒரு 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 பொண்ணுக்கு இருக்கிற ஒரு அப்பாக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி அபியூஸ் நடந்து அந்த பொண்ணு இல்லாம போயிட்டா அது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும், அந்த அப்பா அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு நல்ல ஒரு கருத்தை அந்த படம் எடுத்து சொல்லியிருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன சீன்கள் வந்து முக சுழிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயத்தை தான் எடுத்திருக்காங்க. என்ன மறைச்சு 4 செவத்துக்குள்ள நடக்குது நமக்கு தெரியல, பட் இது வந்து ஓப்பனா காட்டுறாங்க. எதுக்கு காட்டுறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது இந்த சொசைட்டில, நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும், பெண்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றத வந்து ரொம்பவே நல்லாவே